அன்பு நிறை மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள். அன்பான மாணவர்களே, நாம் இன்று இயல் 3 உள்ள கவிதை பேழை அதில் உள்ள காவடி சிந்து என்ற பாடத்தை பார்க்க போறோம். இது சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியார் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாடல் வகையான ஒரு அமைப்பு. இதை பத்தி பார்த்திருந்தோம். சென்னிகுளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியமாகும். சந்தனா பாடல் வகையான ஒரு இலக்கியமாகும். சந்த இலக்கியமாகும். இப்பாடலின் மெட்டுகள் அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டதாகும். தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டது. இந்த அண்ணாமலை ரெட்டியார் தான் காவடி சிந்தினுடைய தந்தை என அழைக்கப்பட்டவர். தன்னுடைய 18வது வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்தவர். அப்ப 18 வயசுலேயே பாத்தீங்கன்னா மருதப்ப தேவரினுடைய அரசவை புலவராக இருந்தவர் இவர் இந்நூல் தவிர வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார் இந்த அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள். காவடி சிந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பண்டை காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபே காவடி சிந்து. முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டு பொருள்களை கொண்டு செல்வோர் ஆடல் பாடல்களுடன் ஆலயங்களை நோக்கி செல்வர். முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காண்டி நடந்தே கொண்டு போவாங்க பால்லாம். அப்படி அவர்களுடைய வழிநடை பாடல்களில் இருந்து காவடி சிந்து என்ற பாவடிவம் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் சென்னிகுளம் அண்ணாமலையார், காலம் 19ஆம் நூற்றாண்டு. இவர் காவடி சிந்து பாடலுக்கு காரணம் அது அருணகிரியாரனுடைய திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த இலக்கியமாகும். இந்த மெட்டுகள் அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான விஷயம். தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். தன்னுடைய 18வது வயதிலே ஊற்றுமலை சென்று அங்குள்ள குறுநில தலைவராக இருந்த இருதயாலய மருதப்ப தேவரினுடைய அரசவை புலவராக இருந்தவர். இதற்கு சொன்னது. இவர் எழுதிய வேற நூல்கள் பார்த்தீங்கன்னா வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திருபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களை எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். அதே மாதிரி காவடி சிந்து அப்படின்றது தமிழ் பண்பாட்டு கூறுகளுள் முக்கியமான ஒன்று. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகனின் கோவில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக உள்ளது. காவடி எடுத்து செல்வோர் அதை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களை இயற்றினர். இந்த காவடி சிந்து குன்று தமிழ் கடவுளாக வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதற்கிணங்க குறிஞ்சி மலையிலே வீற்றிருப்பார். அவரை பார்ப்பதற்காக காவடி எடுத்து செல்வோர் அதை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களை ஏற்றுள்ளார் அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள். இது அவங்க காவடி எடுத்து செல்கின்ற போது எல்லாரும் இதுதான் காவடி தோல்ல வச்சிருக்குது. எல்லாரும் ஆடி பாடிக்கொண்டு முருகனுடைய அருளையும் பெருமைகளையும் கூறிக்கொண்டே செல்வதற்கு பேர் தான் காவடி சிந்து அப்படின்றது. எல்லாரும் தாளம் இசைத்து ரொம்ப சிறப்பா இருக்கும். காவடி தமிழ் பண்பாட்டு கூறுகளுள் ஒன்று. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகன் கோவில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக உள்ளது. காவடி எடுத்து செல்வோர் அதனை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களை இயற்றியுள்ளனர். இப்ப அந்த பாட்டை பாருங்க. சென்னி குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் செகமெச்சிய மதுரக்கவி அதனை புய வரையில் புனை தீரன் அயில் வீரன் வண்ண மயில் முருகேசன் குர வள்ளி பதம்பணி நேசன் உரை வரமே தரு கழுகாசல பதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வேன் மாதே. அதே மாதிரி கோபுரத்து தங்க தூவி உம்பர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்து ஒளி மாசற்று விலாசத்தொடு குளவும் புவி பலவும் நூபுரத்து தொனி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே
நுழைவாரிடு முழ ஓசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும் படித்தாக்கும். சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார்பல கொடிசூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும். உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார் கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொள்ளும் கனல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார். இதான் அந்த பாடல். இப்ப அந்த பாட்டை எப்படி ராகமா படிப்பாங்க அப்படின்றத சொல்றேன். எனக்கு ஓரளவு தான் தெரியும். சரியா? பாருங்க. சென்னி குல நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் செகமெச்சிய மதுர கவி அதனை புய வரையில் புனை தீரன் ஆயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம் பணி நேசன் உரை வரமேதரு கழுகாசல பதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வேன் மாதே. கோபுரத்து தங்க தூவி உம்பர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி கண்கள் கூச பிரகாச தொழி மாசற்று விலாசத்தோடு குளவும் புவி பளவும் நூபுரத்து தோணி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முழவோசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும் படி தாக்கும். சந்நிதியில் துஜ ஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார் பல கொடிசூடிய முடிமேதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும். உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார் கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் சேவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொள்ளும் கனல் ஏறிய மெழுகாய் வருபவத்தே வரும் இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார். இதான் அந்த பாடல். கொஞ்சம் ராகத்தோட படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பாட்டை சாதாரணமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் ராகத்தோட இசைத்து பாடினோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு ஒரு சொல்லுவோம் அப்படின்றது தான். இதே பாருங்க. சென்னி குல நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் செகமெச்சிய மதுர கவி அதனை புய வரையில் புனை தீரன் ஆயில் வீரன். அப்படின்னா என்னன்னா, சென்னி குலநகர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே தோன்றிய அடியவனாகிய வாசன் தான் அடியவராகிய தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன். தமிழ் மொழியை தெளிவாய் கற்ற அண்ணாமலையாகிய தமிழ் மொழியினுடைய அடிமை அண்ணாமலைதாசன். செப்பும் கூறுகின்ற செகமெச்சிய உலகம் போற்றும் மதுர கவி. மதுரம் என்றால் அழகிய இனிய கவி மாலை. அதனை புய வரையில், புயம்னா தோல், வரைனா மலை போன்ற தன் தோள்களிலே அணிந்திருக்கக்கூடிய தீரன் திண்ணியன் அயில் வீரன் வேலை கையில் கொண்டிருக்கும் வீரம் தெரிந்தவன் அந்த முருகப்பெருமான். முருகனை என்னது நான் யாருன்னு சொல்றாரு கண்ணம்ல. சென்னி குலநகர் என்ற ஊரிலே தமிழ் மொழியை நன்கு கற்ற அண்ணாமலைதாசனாகிய அண்ணாமலையாகிய தமிழ் மொழிக்கு அடிமையாகிய நான் கூறுகின்ற உலகம் போற்றும் இனிய கவி மாலையை மலை போன்ற தன் தோள்களிலே அணிந்திருக்கக்கூடிய வேலை உடைய வீரனாகிய முருகன்.
எப்படிப்பட்டவன்? வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம் பணி நேசன் உரை வரமே தரு கழுகாசல பதிக்கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வேன் மாதே. என்னது? வண்ணமயில் முருகேசன், அழகிய மயில் மீது அமர்ந்திருக்கும் இறைவனாகிய முருகப்பெருமான். குரவள்ளி பதம் பணி நேசன், என்னது? யார மனம் புரிந்தாரு? குரமகளாகிய வள்ளியை மனம் புரிந்தவர் முருகப்பெருமான். எப்படி காதல் மனம் புரிந்தவர் வள்ளியை. தான் சொல்றாங்க, அழகிய மயிலின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய மனைவியும் குரவர் குலத்தில் தோன்றியலுமாகிய வள்ளியின் அழகிய பாதங்களில் காதலால் பணிகின்ற அடியவன். பாதம் பணி நேசன், காதலால். வள்ளி அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. வள்ளல் அப்படின்னா என்னப்பா? கொடையாளர், வள்ளல் தன்மை உடையவர். அதே மாதிரி வள்ளல் தன்மை உடைய பெண்பாளுக்கு வள்ளி, அவங்கதான் வள்ளி. முருகப்பெருமானுடைய மனைவி குரமகளாகிய வள்ளி. அந்த வள்ளியிடம் காதல் புரிந்து மனம் செய்து கொள்வதற்காக பாதம் பணிந்து அடிகின்ற அடியவனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். இப்படிப்பட்ட முருகப்பெருமான் உரை வரமே தரு கழுகாசல, வரம் தரக்கூடியவன், அடியவர்களுக்கு வேண்டுவற்றெல்லாம் வழங்கக்கூடிய, அருளை வழங்கக்கூடிய கழுகாசலம் என்னும் நகரில், கழுகுமலைதான் கழுகாசலம் என இருக்கும் நகரில் எழுந்திருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானினுடைய வளத்தை, கோயிலினுடைய மாட்சியை நான் மறவாதே, நான் ஒன்று விடாமல் கூறுவேன், சொல்வேன் மாதே நீ கேட்பாயாக பெண்ணே அப்படின்னு. மறவாதே சொல்வேன் மாதே நான் கூறுகின்றேன். அப்ப இந்த பாட்டுல என்ன இருக்கு? அண்ணாமலைதாசனாகிய நான் யாரு, நான் எதை சொல்ல போறேன், யார பத்தி சொல்ல போறேன், அவர் எங்க இருக்காரு, அதை நான் எல்லாத்தையும் சொல்றேன், அவ்வளவுதான். அது வண்ணமயில், அழகிய மயிலில் அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் யாரை முடிந்த குரமகளாகிய வள்ளியை மடம் முடிப்பதற்காக அவள் பாதத்தை பாடி அவளை மணந்த மணவாளன். அப்படிப்பட்ட இறைவனாகிய முருகப்பெருமான் வீட்டிற்கக்கூடிய அடியவர்கள் வரமே தரு, அடியவர்கள் வேண்டுகின்ற வரத்தை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லன்மையுடைய அவன் கழுகாசலம், கழுகுமலை என்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலின் அந்த சிறப்பை, வளத்தை நான் மறவாதே சொல்வேன் அப்படின்னு சொல்றார். சரி, பாட்ட பாருங்க. சென்னி குல நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் செகமெச்சிய மதுர கவி அதனை புய வரையில் புனை தீரன் ஆயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம் பணி நேசன் உரை வரமே தரு கழுகாசல பதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வேன் மாதே. அது சென்னிக்குளம் என்ற ஊரிலே வசிக்கக்கூடிய, தமிழ் மொழியை நன்கு கற்ற அண்ணாமலைதாசனாகிய நான் கூறக்கூடிய இந்த உலகம் போற்றும் அந்த கவி மாலையை யாருக்கு? தன்னுடைய மலை போன்ற தோள்களிலே மாலையையும் கையிலே வேலையும் அணிந்த முருகப்பெருமானை பற்றி கூறுகின்றேன். அவன் அழகிய மயிலில் அமர்ந்திருக்கக்கூடியவன், குரமாளாகிய வள்ளியை காதலால் மனமுடித்தவன். அப்படிப்பட்ட முருகப்பெருமானினுடைய பெருமையையும் அடியவர்களுக்கு வேண்டும் மரத்தெல்லாம் வழங்கக்கூடிய கழுகுமலை கோயிலினுடைய வளத்தையும் நான் மறவாதே சொல்கின்றேன், பெண்ணே நீ கேட்பாயாக என்பது அந்த பாடலினுடைய, இந்த 2 பாடலினுடைய பொருள். இல்லதான் சந்தேகம் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, அதான் அந்த கழுகுமலை கோயிலினுடையது, மலை உச்சியில் இருக்கக்கூடியது. இந்த மயிலிலே வீட்டிற்கக்கூடிய அழகிய முருகப்பெருமான் வள்ளியை மணமுடிந்தவன், வள்ளி தெய்வானை என்ற 2 மனைவியர் உண்டு. அடுத்த பாட்டு பாருங்க. கோபுரத்து தங்க தூவி உம்பர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி கண்கள் கூச பிரகாச தொழி மாசற்று விளாசத்தோடு குளவும் புவி பலவும் நூபுரத்து தோணி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடும் உளவோசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும் படி தாக்கும். கோபுரத்து தங்க தூவி, கழுகுமலை கோயிலினுடைய கோபுர விமானம், அந்த விமானம் அது கோபுர கலசம் தங்கத்தால் ஆனது. தூவி என்றால் கலசம். உம்பர் அப்படின்னா தேவலத்தில் உள்ள தேவர்கள்.
உம்பர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி. தேவர்கள் இருக்கக்கூடிய தேவலோகத்தை தாண்டி இருக்கான் அந்த கோபுரம், ஓங்கி உயர்ந்த கோபுரம்ல. அது எப்படி தேவலோகத்துக்கு விட அங்க இருக்கக்கூடிய கோயிலை விட உயரமா இருக்கான். அப்படியா கண்கள் கூச அந்த கழுகு மலையில இருக்கக்கூடிய அந்த கோயிலினுடைய கோபுரம், அதனுடைய ஒளி கண்கள் கூசும்படியாகவும் விலாசத்தோடு மாசற்று தூசு மாசு படியாமல் கண்கள் கூசும்படி விலாசத்தோடு அப்படின்னா ஒளி வீசக்கூடியதாக குளவும் விளங்கும் புவி பலம், இந்த உலகம் முழுவதும். அப்ப குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம். அந்த முருகன் இருக்கும் எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய ஓங்கி உயர்ந்த கோபுரங்களில் இருக்கக்கூடிய கோபுர கலசங்கள் வானலாவி உயர்ந்து கண்கள் கூசும்படியாக பிரகாசத்தோடு மாசற்று எங்கும் பரவும்படி புவி முழுவதும் காணப்படும். அதான் நூபுரத்து தொனி வெடிக்கும். நூபுரத்து அப்படின்னா தொனி வெடிக்கும். நூபுரம்னா என்னன்னா பெண்கள் காலில் அணிந்த சண்டைகள். தொனி வெடிக்கும், அந்த காற்சிலம்பு வெடிக்கும். எப்ப பல நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும். பெண்கள் அந்த ஊர்ல உள்ள நடனமாடக்கூடிய பெண்கள் நடனம் ஆடுகின்ற போது அந்த காலிலே உள்ள சலங்கைகள் ஒலிக்குமா. அந்த ஒலிக்கின்றது எப்படி இருக்குமா, அங்கே நுழைவாரிடும் முழ ஓசைகள். அது மட்டும் இல்ல, இங்க நுழைபவர்கள் அந்த கோயிலுக்கு வருவர்கள் முழ ஓசைகள், முழங்கும் ஓசைகள், திசை மாசுனம் எல்லா பக்கம் கேக்குது. அது மாசுனம்னா என்னன்னா பாம்பு. இந்த பாம்புன்னு என்னன்னா, பாம்பு என்ன செய்யுதான், அந்த சத்தம் கேக்குதான். என்னது, ஒண்ணு அந்த கழுகு மலையில் இருக்கக்கூடிய பெண்கள் நடனமாடுகின்ற போது அவருடைய பாதங்களிலிருந்து ஒலிக்கக்கூடிய சிலம்பின் ஓசையும், இன்னொன்னு என்னது நுழைவாரிடும் முழ ஓசைகள். அந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடிய இருக்கக்கூடிய முழ ஓசைகள் அடிப்பதால் எழும் பேரொலி திசை மாசுனம். அங்க இருக்கக்கூடிய பாம்புக்கு இடியோ, ஐயோ இடி இடிக்குதோன்னு சொல்லி அஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த ஊர் முழுவதும், கழுகு மலை முழுவதும் அது பெண்களின் சலங்கை ஒளியும் அந்த முழவு ஓசைகளும் முழங்கிக் கொண்டே இருக்கும் என்றுதான் சொல்றாங்க. என்னது, திருப்பி பாருங்க, கழுகு மலையில் இருக்கக்கூடிய கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசங்கள் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். அந்த கலசங்கள் தேவனுடைய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தை எல்லாம் தாண்டி விளங்கக்கூடியது. அது பார்ப்பவர் கண்கள் கூசும்படியாக பிரகாசத்தோடு ஒளி வீசி கொண்டிருக்கும். தூசி மாசு இல்லாமல் அது காண்பவர்கள் ஈர்க்கும் வண்ணம் உலகெங்கும் இருந்து புவி பலவும் காணும்படியாக அந்த கலசங்கள் விளங்கி கொண்டிருக்கும். அதே போல பெண்களினுடைய காலில் இருக்கக்கூடிய சலங்கை ஒளியானது அவர்கள் நடனம் ஆடுகின்ற போது கேட்கின்ற சலங்கை ஒளி அதிரச் செய்கின்றது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய முழ ஓசைகள் இடி ஓசை போல இருக்கும். அதை கண்டு பாம்புகள் இடி இருக்கின்றதோ என்று அஞ்சும்படி ஓசைகள் ஒலித்துக் கொண்டே இருக்கக்கூடிய இடமாக கழுகுமலை முருகன் கோவில் இருக்கின்றது. அதுதான் திருப்பி பாட்ட பாருங்க. கோபுரத்து தங்க தூவி உம்பர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்து ஒளி மாசற்று விலாசத்தோடு குளவும் புவி பலவும். நூபுரத்து தொனி வெடிக்கும். நூபுரம் என்ன சொன்னேன், சலங்கை ஒளி. வெடிக்குமா, ஒலிக்கல, வெடிக்குமா, அவ்வளவு சத்தமா இருக்குமா. பல நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும். பெண்கள் நடனமாடக்கூடிய போது அங்க இருக்கக்கூடிய கோபுரத்தினுடைய ஒளி வெடி வெடிப்பது போல வெடிக்கும். அங்கே நுழைவாரிடும் முழ ஓசைகள், அங்கே உள்ளே வரக்கூடிய ஓசையானது உள்ளே நுழைகின்ற போது கேட்கக்கூடிய முழ ஓசைகள். திசை மாசுனம், மாசுனம் என்றால் பாம்பு. எல்லா பக்கம் இருந்து கேட்கக்கூடியது என்னது, இடியோ என நோக்கும் படி தாக்கும். இடி இடிப்பது போல அந்த ஊர் முழுவதும் அந்த முழ ஓசைகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். 4 திசையிலும் சென்று சென்று மோதி மோதி ஒலிக்கும். எப்படியா, இப்ப இடி ஒரு இடத்துல இருந்து எப்படி இருக்குமா, அது மாதிரி அந்த ஓசைகள் அங்க இருக்கக்கூடிய மலைகளை மோதி மோதி திருப்பி திருப்பி வர்றது போல இருக்கும். அப்படின்றதான் இந்த 2 பாடலினுடைய பொருள். அதான் தங்க கலசம். இந்த தங்க கலசம் தேவருடைய கோபுரத்தோட உயர்ந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய கண்கள் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு தூசி இல்லாம கண்கள் கூசக்கூடியதாக தேவருடைய தேவலத்தை தாண்டி இருக்கும். அதே மாதிரி பெண்கள் ஆடக்கூடிய நடனத்தினுடைய அந்த சலங்கை ஒளி ஓசம்
இடி முழக்கம் போல இருக்கும். அது முழ ஓசைகள், அந்த இடி மின்னலை ஒத்திருக்கும், பாம்புல அது அஞ்சு நடுங்கும் அப்படின்றதான் இப்ப இருக்கக்கூடிய 2. அடுத்து சந்நிதியில் துஜ ஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும். தஜஸ்தும்பம் சந்நிதியில் துஜஸ்தம்பம் அப்படின்னா என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய கொடிமரம், அங்க கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமரமானது விண்ணில் தாவி வருகின்ற கும்பம், அந்த வானத்துல கும்பம் இருப்பது போல இருக்கின்றதா. இன்னும் சலராசியை, சல அப்படின்னா சலச வாவி, என்னன்னா குளத்துல இருக்கக்கூடிய அந்த கும்பம் எப்படி இருக்கான், குளத்திலே இருக்கின்ற மீனை போன்ற வடிவத்தில் இருக்கான். அது அதான் சொல்றாங்க, நீரில் வாழும் மீன் கூட்டத்தை போன்ற வடிவத்தை கொண்ட கும்பராசியை சூரியன் தன் தலைக்கு மேல் சுமந்திருப்பது போல கோயில் சன்னதி முன்னே கொடி பறக்கும் கம்பமும் உயர்ந்தோங்கி காணப்படும். அதாவது ஒருத்தவங்க தலையில மீனை தூக்கி வச்சுட்டு இருப்பது போல இருக்குமா எது, அந்த கொடிமரம். அப்ப கொடிமரம் எப்படியா அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான். அப்ப சூரியனுக்கு மேல அந்த கொடி கம்பத்துல இருக்கக்கூடிய அந்த கொடி இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எப்படி இருக்கா, மீனை போல இருக்கான். அப்ப ஒருத்தவங்க தலையில மீனை தூக்கி, அதான் சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தவங்க, அந்த அளவுக்கு உயர்ந்திருக்க கூடியது. திருப்பி சொன்ன மாதிரி நீர்ல இருக்கக்கூடிய மீன் கூட்டத்தை போன்ற வடிவத்தை கொண்ட கும்ப ராசியை, அந்த கும்பத்தை சூரியன் தன் தலைக்கு மேலே சூடி இருப்பது போல கோவில் சந்நிதி முன்னே கொடி பறக்கும் கம்பமும் உயர்ந்தோங்கி காணுவோம். அந்த அளவுக்கு உயர்ந்திருக்குமா இது அந்த கொடிமரம். கொடிமரம் பாத்தீங்களா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த படத்துல. அதே மாதிரி உன்னதமாகிய இஞ்சி, இஞ்சின்னு என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம சாப்பிடுற இஞ்சில மதில் சுவர். உன்னதமாக மிக சிறந்த முறையிலே கட்டப்பட்ட அந்த கோயில் மதில் சுவரானது பொன்னாட்டு பொன் போன்ற நகராகிய உம்பர் நகருக்கு மிஞ்சி, உம்பர்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கோட்டை சுவரோட சிறந்ததாக இருக்கும். எப்படி, மிக உயர்வானது பிறலால் அதில் உயர்ந்து இருப்பதன் காரணமாக அதுல என்ன இருக்கு, அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும். அப்ப உயர்ந்து விளங்குறதுனால அது எப்படி இருக்கும், ரொம்ப குளிர்ச்சி பொருந்திய மலை மேகங்களை, மகதை மேகங்கள் அம்மதில்கள்ல தங்கும். உறங்கும்னா தங்கும். என்னது, உயர்ந்து இருக்கனால பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் நம்ம போனீங்கன்னா அந்த மேகக்கூட்டங்கள் நம்மை கடந்து செல்லும், நம்ம அப்படியே தழுவி கொண்டு போகும். அதுபோல இங்க இருக்கக்கூடிய கழுகு மலையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய கோட்டை சுவர்கள் உயர்ந்திருப்பதன் காரணமாக மேகக்கூட்டங்கள்லாம் அதுல தங்கி செல்லும். அது மட்டும் இல்ல, அடிக்கடி அந்த மதில் சுவர்களிலே மின்னல் மின்னி இடி இடித்து முழக்கத்தை ஏற்படுத்தும். முடிஞ்சு என்னதே 2 பார்த்திருக்கோம். சந்நிதியில் இருக்கக்கூடிய அந்த கொடிமரம் எப்படி இருக்கு, உயர்ந்திருக்கு. எப்படி உயர்ந்திருக்குன்னா, வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய தலையிலே மீனை தாங்கி இருப்பது போன்ற அளவுக்கு ஓங்கி உயர்ந்திருக்கும். அந்த கொடிமரம் மேல பாத்தீங்கன்னா அந்த கலாசம் போல சின்ன சின்ன அமைப்பு இருக்கு. அது எப்படின்னா மீன் வடிவை போல இருக்கு. தரையில இருக்க மீன் எங்க போச்சான், சூரியனுடைய தலைக்கு மேல இருக்கின்ற போன்ற ஒரு அமைப்பு இந்த கழுகுமலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயில்களிலே காணப்படுகின்றன என்பதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய கோயில் இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மதிலை விட மிக சிறந்ததாகவும் உயர்ந்ததாகவும் காணப்படுகின்றது. ஆக மிக உயர்ந்திருப்பதன் காரணமாக அதிலே புயல்னா மேகம், மேக கூட்டங்கள் என்ன செய்யும், அதுல தங்கும். அதே போல மின்னல்களும் இடியும் முழங்கி மின்னல் அதில் என்னது சுழலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
திருப்பாட்ட பாருங்க. சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்ப நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும். இதான் கோபத்துல கூடிய கொடிமரம். இந்த கொடிமரத்தினுடைய உயரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், கொடி மாதிரி இருக்கும், அதுல சின்ன சின்ன இந்த குமிழ் மாதிரி இருக்கும். அதான் மீன் போன்ற வடிவத்தை இருக்கு. அந்த மீன் போன்ற வடிவத்தில் இருக்குது. சூரியன் வருகின்ற போது அந்த சூரியனுக்கு மேலே அந்த சூரியன் தன்னுடைய சூரியனாய தன்னுடைய தலையின் மீது அந்த மீன் போன்றிய மகர ராசியை தூக்கி தலையில வைத்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தருகின்றது. மதில் சுவர் அதே மாதிரி மதில் சுவர் என்னது, அடுத்த படம் தான் தேவலோகத்துல தேவர்கள் நலத்திலுடைய மதில் சுவரோட ரொம்ப வலிமையா இருக்கு. அதுல மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து செல்லும், இடி இடித்து அதில் சுழலும். அத்தகையது ஒரு உயர்ந்ததாக அந்த கழுகுமலையில் இருக்கக்கூடிய மதில் சுவர்களும் கொடிமரங்களும் காணப்படுகின்றன அப்படின்றதான் அந்த அடுத்த இப்ப பார்த்த பாட்டோட பொருள். அடுத்து பாத்தீங்கன்னா, அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார் கணம் ஒளி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொள்ளும் கனல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் மிகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார். அருணகிரி நாவில் பழக்கம், முத்தை திரு அத்தை திருநகை அப்படின்னு சொன்னார் அருணகிரி. அப்ப அருணகிரி நாவில் வழங்கிய அந்த தமிழ் திருப்புகழ் முழக்கம் அதான் சொல்றாங்க. அப்ப அருணகிரியார் எழுதிய திருப்புகழ் பாடல்களை பலமுறை பாடி 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 பழகிய பயிற்சியால் முருகன் அடியவர்கள் அனைவரும் அடியார்கள் கணம்னா கூட்டம், மிகப்பெரிய கூட்டம். மொழி போதினில் அப்படின்னு என்னன்னா, அந்த இறைவனுடைய திருநாமத்தை அருணகிரியாருடைய பாடலை கூட்டமாக பாடுகின்ற போது அந்த திருப்புகழ் முழக்கமானது அந்த ஓசை எங்க கேட்குமா, அமராவதி அப்படின்னு என்னன்னா தேவலோகத்துல ஒரு நகரம். அந்த அமராவதியில் இருக்கக்கூடிய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுடைய இமையோர்னா இமைக்காதவர்கள், தேவலோகத்தில் உள்ள தேவர்களுடைய செவியை அடைக்குமா, செவியில போய் கேட்குமா, முழங்குமா, ஒலிக்குமா, முழங்கும். அதான் சொல்றாரு, அண்டம் அடைக்கும், காதலை அடைக்கிறவளுக்கு அந்த சத்தம் இருக்குமா, அண்டம் உடைக்கும், இந்த உலகத்தையே உடையும்படி செய்யும். என்னது, அந்த இறைவனுடைய திருப்புகழ். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பாத யாத்திரை போனவங்க ஒரு சில பேருக்கு தெரியும், கேட்டவங்க, நானும் போயிருக்கேன். அந்த முருகன் கோயிலுக்கு நடந்துதான் போவாங்க. ரொம்ப கை நோக கால் நோக நடக்கவே முடியாது, தள்ளாடிட்டு போனா கூட அந்த முருகப்பெருமானை காண்பதற்காக அவனுடைய இடத்துக்கு போனோன்னு அவங்க எழுப்பக்கூடிய அந்த முழக்கம், இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்கின்ற போது, இந்த அரோகரா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கோஷத்தை எழுப்புகின்ற போது அவர்களை அறியாமலே அவர்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும், ஒரு சக்தி பிறக்கும். அந்த சக்தியில அவங்களுடைய சத்தமும் கூட இருக்கும், நடையும் வேமா. அதுவரை நடக்கவே முடியாதவங்க கூட திடுத்துன்னு ஓடுவாங்க. அப்படி ஓடுகின்ற போது அவர்களுடைய எழுப்பக்கூடிய ஓசை எப்படி இருக்கான், அந்த கழுகுமலையில தேவலோகத்தில் உள்ள அமராவதி நகரத்தில் இருக்கக்கூடிய செவிகளை எல்லாம் அடைக்கும்படியாக, இந்த உலகத்தையே உடைக்கும்படியாக அந்த பேரொளி எழும்புகின்றது அப்படின்றத இதனுடைய பொருள். அந்த அளவுக்கு பக்தர்கள் அடியவர்கள் வந்து கொண்டே முழங்கிக் கொண்டே இருப்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அப்படிப்பட்ட பாடல். அதுக்கடுத்து கருணை முருகனை போற்றி, கருணையின் வடிவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி. அப்ப என்னது, தங்கத்தாலான தங்கம் போன்ற காவடிகளை தன்னுடைய தோளின் மேல் ஏற்றி என்ன கொண்டு வருவாங்க, இந்த பால் வேண்டிய அபிஷேகம் கொண்டு வருவாங்க. அப்படி அவர்களுக்கு கொண்டு வருவாங்க. எப்படி, கொழும் கனல் ஏறிய மெழுகாய். மெழுகு என்ன செய்யும், மெழுகு பொருத்தினோம்னா அப்படியே அது வெளிச்சத்தை கொடுத்து உருகிட்டே இருக்கும். அதுபோல அந்த ஒளிவிடும் முருகப்பெருமானை பார்க்கின்ற போது அடியவர்கள் அளவுக்கு அதிகமான வெப்பத்தால் உருகிய மெழுகை போல் பக்தியால் கரைந்திருப்பார்கள். அதான் கொழும் கனல் ஏறிய, கொழும்னா அதிக நெருப்பேறிய, மெழுகாய் வருபவர் ஏவரும். எதுல உருகுவாங்களா,
பக்தியில உருவாங்களாம். ஆனா இகமே கதி காண்பார். ஆனா அவங்களுக்கு என்ன இருப்போம்? அடியார்கள் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த இன்பத்தை காண்பார்கள். அவளுடைய துன்பமெல்லாம் நீங்கும், மோட்சம் பெறுவார்கள். அது அந்த முருகனை காண்கின்ற போது அவர்கள் பெறுகின்ற பயன். அப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப முருகனை பார்க்கின்ற அந்த நேரத்துல அவங்க என்ன செய்வாங்க? மெழுகை போல தன்னை உருகி கரைத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த கரைகின்ற போது எதிரிமா கரையும், அவருடைய ஆணவம் கரையும், துன்பம் கரையும், ஆசைகள் கரையும். எது வரும்? ஒளியை போல இன்பம் பெருகும், மகிழ்ச்சி பெருகும், துன்பம் நீங்கும். ஆக இதையெல்லாம் பெறுவார்கள் என்று சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார் கூறுகிறார். இப்ப கடைசி என்ன பார்த்தோம்? அருணகிரி நாதர் பாடிய திருப்புகளை பாடியவர்கள் இறைவனாகிய முருகனை காண வருகின்ற போது அவனுடைய முழக்கத்தை முழங்கிக் கொண்டு வருவார்கள். அப்படி அடியார்கள் கூட்டமெல்லாம் திருப்புகளை முழங்கிக் கொண்டு வரக்கூடிய அந்த முழ ஓசையானது தேவலோகத்தில் அவராதினர்கள் இருக்கக்கூடிய தேவர்களுடைய செவிகளெல்லாம் அடைக்கும்படியும் இந்த உலகத்தையே உடைக்கும்படியாகவும் அந்த உரத்த ஓசைகள் உலகமெங்கும் காணப்படும். கருணையின் வடிவாகிய முருகனை போற்றி வணங்கி அவனை காண்பதற்காக தங்க காவடிகளை தோளில் மேல் ஏற்றி வழிநடையாக வரும் பக்தர்கள் நெருப்பை ஏந்திய மெழுகை போல அவனுடைய அருளை உருகிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் பூண்பார்கள் என்பதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். திருப்பி பாட்ட பாருங்க. அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பல அடியார் கணம் மொழிபோதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொள்ளும் கனல் ஏறிய மெழுகாய் வரும் பவர் வரும் இகமே கதை காண்பார் இன்பம் பூண்பார். இதான் சென்னிகுளம் அண்ணாமலையாருடைய மிக சிறந்த அந்த காவடி செந்து. இந்த ஒரு பாட்டு தான் எனக்கு ராகமா தெரியும், கொஞ்சம் படிச்சிருக்கனால நீங்க உடனே எல்லா பாட்டையும் அப்படி நடத்தி நினைக்காங்க. ஒரு இதை நீங்க இப்ப 2-3 ஐக்கு நான் சொல்றேன்னா உனக்கு இது மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த அந்த மெட்டு வகையில பண்ண முத வரி பாரு. அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் மெதுவா வரும். அடுத்து பல அடியார் கணம் மொழிபோதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். கடைசி வரையும் கொஞ்சம் மெதுவா வரும். 2 வரையும் கொஞ்சம் வேகமா வரும். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொள்ளும் கனல் ஏறிய மெழுகாய் வரு பவர் வரும் இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார். அப்ப ஒரு நல்ல இசைமெட்ல அமைக்கப்பட்டிருக்கிறது தான் சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியாருடைய இந்த பாடல். ஒரு மிக சிறந்தது. இது நல்லா திருப்பி பாருங்க. ஏதாவது எனக்கு என்னுடைய ஆசிரியர் ஒரு சில பாடல்களை ராகமா சொல்லியிருந்தனால அந்த பாடல் தெரியும். அப்ப இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப இதை ராகமா சொல்லி படிச்சீங்கன்னா எங்கேயுமே மறக்காது உங்களுக்கு. அதான் இதனுடைய சிறப்பு. ஆனால் இப்ப வந்து சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியாருடைய அந்த காவடி செந்து பார்த்துருக்கோம். இதான் வந்து காவடி செந்து இந்த அருணகிரியார் அவர் பாடிய திருப்புகள். அவர் தான் நிறைய தமிழ் மொழிக்கு நிறைய 5 வயது வரை பேசும் திறம் மட்டும் இருந்தவர். அவருடைய பாடல் முருகப்பெருமான் மீது பாடிய பாடலுடைய சுவையை அறிந்து அந்த பாடலை காவடி ஏந்தி கொண்டவர்கள் பாடக்கூடிய அந்த ஒளி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய செவியெல்லாம் அடைக்கும்படியாக இருக்கும் என்பது இதனுடைய பொருள். சரிங்களா? அடுத்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். காவடி சிந்தனை என்னது? தமிழ்நாட்டில் பண்டை காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபை காவடி சிந்து எனலாம். முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டு பொருள்களை கொண்டு செல்வோர் ஆடல் பாடல்களுடன் ஆலயங்களை நோக்கி செல்வர். அவர்களின் வழிநடை பாடல் வகைகளிலிருந்து இந்த காவடி சிந்து என்ற பாவடியும் தோன்றியது. ஜகம்னா உலகம், புயம்னா தோல், வரை அப்படின்னா மலை, வண்ணம்னா அழகு, கழுகாசலம்னானது கழுகுமலை, தவஸ்தம்பம் அப்படின்னானது கொடிமரம், சலராசினா கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள், விலாசம்னா அழகு, நூபுரம்னா சிலம்பு, மாசுனம்னா பாம்பு, இஞ்சினா மதில் சுவர், உம்பர்னா தேவர்கள், புயல்னா மேகங்கள், கரங்கம்னா சுழலும் அர்த்தம். அடுத்து பாடலோட பொருள் திருப்பி பாருங்க. இதுல கொஞ்சம் குறைவா இருக்கும், இருந்தாலும் பாருங்க.
சென்னிகுளம் எனும் நகரில் வாழ்கின்ற அண்ணாமலைதாசன் ஆகிய நான் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் மதுரமான கவிமலையை தன் மலை போன்ற அகன்ற தோள்களில் சாத்திக் கொள்கின்றான் முருகன். அந்த கழுகுமலை தலைவன் முருகனின் கோவில் வளத்தை நான் சொல்கிறேன் பெண்ணே. கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவ அமைப்பு கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறது. காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகழ் முழக்கமானது அமராவதி பட்டினத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்று அடைக்கிறது. நெஞ்சம் நெகிழ்ந்துருக தங்கத்தினும் மேலான காவடியை தோளில் தூக்கி கனலில் உருகிய மெழுகன முருகனை நோக்கி வரும் பக்தர்கள் அருளை பெறுவர், இன்பம் அடைவர். இலக்கண குறிப்பு பாருங்க. தாவி அப்படின்னு என்னன்னா வினையச்சம். தாவி வந்தான், அப்ப வினைக்காக எஞ்சிருக்கனால வினையச்சம். தாவி நடந்தான், வந்தான், சென்றான், போனான், எல்லாமே வினை. அந்த வினைக்காண்டி இந்த சொல்லு எஞ்சிருக்கனால அது பேர் வினையச்சம். மாதே முன்னாடி இருக்கவங்களை பார்த்து சொல்ற விழி விழினானது அழைத்தல். பெண்ணே அப்படின்னு டே அப்படின்னா ஒருத்தையும் பார்ப்பான், பேரை சொல்லி நினைக்கிறேன். இப்ப சதீஷ் அப்படின்னா சதீஷ் பார்ப்பான், அப்படியானப்பா. ஹரி அப்படின்னா ஹரி பார்ப்பான், ரிஷி அப்படின்னா ரிஷி பார்ப்பான். அப்படி யாரை கூப்பிடுமோ அவங்க பார்ப்பாங்க. அது பேர் அழைத்தல் விழி அப்படின்றது தான். அதே மாதிரி பகுபத பாருங்க, வருகின்ற வரு பகுதியா வராது. அப்ப ஏற்கனவே விழியின் மாதிரி வா அப்படின்னா தான் பகுதி. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கட்டளை சொல்ல இருக்கணும். அப்ப வாதம் எப்படி இருக்கு, வருன்னு வந்திருக்கு. கிரு கா கின்று ஆண் என்றுனா நிகழ்கால இடைநிலை. வருகின்ற இப்ப வந்துட்டு இருக்கு, முடியல, இனிமே வரப்போற கிடையாது, நடக்கிறது. ஆனால் நிகழ்கால எதிர்நிலை இடைநிலை. ஆ என்பது பெயர்ச்சி விகுதி. அதே மாதிரி புணர்ச்சி விதி பாருங்க. திருப்புகள் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். திருப்புகள் திரு கூட்டல் புகழ். என்ன எழுத்து மட்டும் கூடல இருக்கு, இப்பு மட்டும் இருக்கு. அப்ப இப்பு வருமுள்ள என்ன இருக்கு, காசத்தாப்பா இருக்கு, முடிஞ்சு போச்சு. அப்ப இயல்பாகவோ விதியின் காரணமாகவோ நிலைமொழி இறுதியில உயிர் இருந்து வருமொழி முதல்ல காசத்தாப்பா இருந்தா அந்த ஒற்று மிகும். அதான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசத்தாப்ப மிகும் எனும் விதிப்படி இப்பு மிகும். எனவே திருக்கூட்டல் இப்பு கூட்டல் புகழ் சீகோல்ட்டு திருப்புகழ் என்றானது. உயர்ந்து ஓங்கும், உயர்ந்து கூட்டல் ஓங்கும். அதனால உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும். தூ இல்லைன்னா இருக்கு, இத்து கூட்டல் ஊ. வருமொழியில ஓ அப்படின்னா உயிர் எழுத்து. உயிர் எழுத்து இருந்தா அது உகரம் மெய்ய விட்டு ஓடும். அப்ப உயர் இத்து கூட்டல் ஓ தூ போட்டிருக்கா. உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும், ஓடி போயிட்டு உயர்ந்து இத்து கூட்டல் ஓங்கும். அப்ப அடுத்தது உடம்பு உயிர் தனித்திறந்த இருக்கு, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. சரிங்களா? இதோட உங்களுக்கு இந்த பாடம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, முடிஞ்சு. நல்ல அன்பு மாணவர்களே, கொஞ்சம் நல்ல சிரத்தை எடுத்து படிங்க. கட்டாயம் தேர்வு உறுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம தேர்வுக்கு தான் நம்ம தயாரானமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா?